சேலத்தில் 2 லட்சம் ரூபாய்க்கு சட்டவிரோதமாக பச்சிளம் குழந்தையை விற்பனை செய்த சம்பவத்தில் புரோக்கர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். 4வது பிறந்த பெண் குழந்தையை விற்பனை செய்த புகாரில் எடுத்த நடவடிக்கை என்ன? சேலம் மாவட்டம் கொண்டலாம்பட்டி அருகே சந்தனக்காடு பகுதியைச் சேர்ந்த தம்பதி சீனிவாசன், கவிதா. இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மகன், 2 மகள்கள் என 3 குழந்தைகள் உள்ளனர். 4வது கர்ப்பமான கவிதாவுக்கு கடந்த 17ஆம் தேதி பூலாவதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண் குழந்தை பிறந்தது. வறுமை காரணமாக அவர்கள் பிறந்த குழந்தையை வளர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த தம்பதி குழந்தையை விற்பனை செய்ய முடிவு செய்திருக்கின்றனர். இந்த விஷயம் ராக்கிப்பட்டியைச் சேர்ந்த ராமமூர்த்தி என்பவருக்கு தெரிய வந்துள்ளது. அவர் புரோக்கராக செயல்பட்டு பெண் குழந்தையை வாங்கி வளர்க்க விரும்பிய தம்பதியரை அறிமுகப்படுத்தியுள்ளார். அதன்படி ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிராங்குடியைச் சேர்ந்த இந்திரகுமார், முத்துலட்சுமி தம்பதி அவர்களை அணுகியுள்ளனர். குழந்தை இல்லாத தம்பதி 2 லட்சம் கொடுத்து பச்சிளம் குழந்தையை வாங்க பேரம் பேசியுள்ளனர். இதையடுத்து கடந்த 24ஆம் தேதி உத்தம சோழபுரத்தில் கோவில் அருகே முன்பணமாக 1,50,000 ரூபாயை கொடுத்துள்ளனர். அதை வாங்கிக் கொண்ட புரோக்கர் பிறந்து 7 நாட்களே ஆன குழந்தையை ராமநாதபுரம் தம்பதியரிடம் ஒப்படைத்துள்ளார். இதை அறிந்த உள்ளூர் மக்கள் சேலம் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுவுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து குழந்தைகள் நலக்குழுவினர் கொண்டலாம்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் சிலம்பரசன் தலைமையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் பெண் குழந்தையை சட்டவிரோதமாக விற்பனை செய்தது உறுதியானது. அதைத் தொடர்ந்து புரோக்கராக செயல்பட்ட ராமமூர்த்தி மற்றும் குழந்தையை வாங்கிய இந்திரகுமார், முத்துலட்சுமி ஆகிய 3வரையும் போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட பச்சிளம் குழந்தையை பெற்றோரிடம் அறிவுரை கூறி ஒப்படைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட புரோக்கர் ராமமூர்த்தியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையில் சேலம், தருமபுரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் வறுமையில் வாடும் தம்பதியிடம் இருந்து குழந்தையை வாங்கி விற்பனை செய்ய இடைத்தரகர்கள் இருப்பது அம்பலமானது. அதன் அடிப்படையில் இடைத்தரகர்களின் பட்டியலை போலீசார் தயாரித்து விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.